நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும். முதல்ல தமிழ்நாடு முழுக்க உங்கள் கட்சிக்காரங்களை கூப்பிட்டு அவங்கள அரசியல் படுத்துங்க. நகரம்னா என்ன, ஒன்றியம்னா என்ன, பேரூராட்சினா என்ன, மாவட்டம்னா என்ன, அப்படி கூட்டு வச்சு பொறுப்புகளை போட்டு அவங்க அழைச்சிட்டு வர்ற தொண்டர்களை குடி இல்லாமல் சரக்கு இல்லாமல் அங்கே எல்லாம் இன்னைக்கு இப்போ தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்குறாங்க. வந்தவங்க பூரா குடிச்சிட்டு இருந்தான், எல்லாரும் போதையில் இருந்தாங்க, இளைஞர்கிட்ட எங்களால் போகவே முடியல. அதில் யாரோ ஒரு சில இளைஞர்கள் குடிக்காமல் இருந்தவங்க தான் எங்களை தூக்கி காப்பாற்றினாங்கன்னு எல்லாம் இன்னைக்கு தொலைக்காட்சியில் நேற்று இரவுலேருந்து ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த பொதுமக்களுடைய குற்றச்சாட்டுக்கு என்ன பதில்? வந்தவன் பெரும்பான்மையாக குடிகாரனாக இருந்தான்றாங்களே. ஒரு குடிகார கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஷோ காட்டிக்கிட்டு தமிழ்நாட்டில் இல்லை இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்கள் மேலோட்டமாக இந்த வழக்கை நீங்கள் கையாளக்கூடாது. தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு காவல்துறை இயக்குனர் டிஜிபி இதில் தீர ஆராய்ந்து விஜயாக இருந்தாலும் உயர்நீதிமன்றங்கள் தானாக தலைமை நீதிபதிகள் இது விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு பணியில் இருக்கிற ஒரு நீதியரசரை கொண்டு இதற்கு ஒரு விரிவான நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டு இதற்கு காரணமாக இருந்த அத்தனை பேரும் சட்டத்தின் முன் நிறுத்தி மிக கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தணும். அப்போதான் தமிழ்நாட்டில் இதுமாரி உயிர் பலிகள் இருக்காது.